இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டு பேசாதீங்க. ஓகேங்களா? ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிருச்சா? வெளியில சொல்லிட மாட்டீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம், வணக்கம், ஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. வெல்கம் டு மை சேனல் அந்தமானி மாஸ்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அஹமத் மீரன் பத்தி தான் பேச போறோம். என்னன்னா, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ பாடி ஷேமிங், கட் ஷேமிங்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவசியமே இல்லை. அந்த பொண்ணு ஒரு மெசேஜ் தப்பா போட்டுக்கா, ஓகே, பிஏஎஸ் டிஆடி அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தப்பா போட்டா, அதுக்கு அவர் வந்து ஒண்ணு மெசேஜ் போட்டிருக்கணும், அந்த பொண்ணுகிட்ட மெசேஜ் போட்டு சாரி கேட்க சொல்லிருக்கலாம், இல்லையா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட வந்து பர்சனல் போட்டோஸ், அந்த பொண்ணோட பல்லு, இதெல்லாம் தேவையா? அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் ஸ்டோரியில போட்டு அவ்வளோ இதுவா பேசியிருக்காரு. கிரீன் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாருக்குமே புரியாது. அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க கூட புரியாத ஒரு பாஷையோட அவர் பேசியிருக்காரு. இன்னொன்னு வந்து, இவங்க அம்மா அப்பா வந்து தோத்துட்டாங்க வளர்க்கறதுல, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? அதே கேள்வி அந்த பொண்ணு உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க உங்க பொண்ணை வளர்க்கறதுல, இதை கொண்டு போய் உங்க அம்மா அப்பாட்ட காட்டு, நீ உங்க அம்மா அப்பா வந்து சூசைட் பண்ணி ஹேங் பண்ணி இறந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை பேசிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இதுவே உங்க அம்மா அப்பா பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களா? ஓ வா, என் பையன் சூப்பரா பேசுறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா? இப்போ அந்த பொண்ணு வந்து இதுவே கொண்டு போய் உங்கள்ட்ட காட்டிட்டு, இது போய் உங்க அம்மா அப்பாட்ட காட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்கு தேவையில்லாம ஃபேமிலி இழுக்கணும்? இல்ல, ஒரு பொண்ணு கூட ப்ராப்ளம் வந்தாலே வந்து நீங்க எவ்வளவு ஈஸியா ஒரு வார்த்தைகளை விடுறீங்க. பாடி ஷேவிங் பண்றது, இன்ஸ்டால உள்ள பசங்க எல்லாம் வந்து அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக அந்த பொண்ணு பண்றா. எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, இந்த பேச தோணுது? அப்படியே அவங்க பண்ணாலுமே அது அவங்களோட இஷ்டம். உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை பிரச்சனைனா அந்த வார்த்தையை மட்டும் பேசிட்டு அந்த வார்த்தைக்கான அப்ளஜஸ் கேட்டுட்டு விட்டுருக்கணும் நீங்க. ஆனா அந்த டோட்டலா அந்த பொண்ணு அவ்வளவு பாடி ஷேம் பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளவு கேர்வா பேசி வச்சிருக்கீங்க. இல்ல ரம்ஜான் நோம்புதான் நீங்க இருக்கீங்க, சூப்பர். இத கொண்டு நீங்க அந்த அனுப்பிச்சீங்க இல்லையா, அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் கொண்டு போய் உங்க அம்மா அப்பாட்ட காட்டுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். சூப்பர்டா, நல்லா பேசியிருக்க, இப்படியே பேசுடா, என்ன அம்மா அப்பா சொல்றாங்க நானும் பாக்குறேன். மனசாட்சியே இல்லையா உங்களுக்குலாம்? இப்படிதான் பேசுவீங்களா ஒரு பொண்ண? நம்மளுக்கு ஃபேம் இருக்குங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. வார்த்தைங்களை பார்த்து விடணும், அந்த வார்த்தையை அள்ள முடியாது திருப்பி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ சோ மச். ஹேவ் எ நைஸ் டே ஆல். பை.